பரிசுத்த வேதாகமத்திலிருந்து ஒரே ஒரு வேதவசனங்களை நாம் இப்பொழுது வாசிக்கலாம். உபாகமத்தின் புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 4வது வசனத்தை வாசிப்போம். உபாகமம் 6:4. நம்முடைய தேவனாகிய கர்த்தர் ஒருவரே கர்த்தர். அல்லேலூயா. இஸ்ரவேலுக்கு நம்முடைய தேவனாகிய கர்த்தர் ஒருவரே கர்த்தர். வாசிக்கலாம். தொடர்ந்து நீ உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் முழு இதயத்தோடும் உன் முழு ஆத்மாவோடும் உன் முழு பலத்தோடும் அன்பு கூறுவாயாக. இன்று நான் உனக்கு கட்டளையிடுகிற இந்த வார்த்தைகள் உன் இருதயத்தில் இருக்க கடவுது. நீ அவைகள் 4:6 வசனத்தை நாம் இப்பொழுது வாசிப்போம். இல்லையா? 6:4. இஸ்ரவேலுக்கு நம்முடைய தேவனாகிய கர்த்தர் ஒருவரே. Hear, O Israel, the Lord our God is one Lord. ஆமென். உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் முழு இதயத்தோடும் முழு ஆத்மாவோடும் முழு பலத்தோடும் அன்பு கூறுவாயாக. தலையில் தாழ்த்தி நாம் செபிப்போம். அன்பும் கிருபை இரக்கம் நிறைந்த பரலோக பிதாவே, எங்கள் ஆண்டவரும் பரமரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவை நன்றியோடு துதிக்கிறோம். இஸ்ரவேலுக்கு நம்முடைய தேவனாகிய கர்த்தர் ஒருவரே கர்த்தர் என்று வேதம் சொல்கிறது. இந்த வார்த்தைப்படி கர்த்தாவே, நாங்கள் ஒரே தேவனை ஆராதிக்க வந்திருக்கிறோம். கர்த்தாவே, ஒன்றுக்கு மேற்பட்ட தேவர்கள் உங்களுக்கு உண்டாயிருக்க வேண்டாம் என்று சொன்னேன். என்னை அன்றி உனக்கு வேறு தேவர்கள் உண்டாயிருக்க வேண்டாம் என்றும், எனக்கு ஒப்பாக வெள்ளியினாலோ பொன்னினாலோ எந்த ஒரு விக்கிரகத்தையும் சொரூபத்தை உண்டாக்க வேண்டாம், நமஸ்கரிக்க வேண்டாம் என்று தெரியாதற்காக ஸ்தோத்திரம். ஆண்டவரே, இந்த புதன்கிழமை என்று அந்த வேதாகம பாடத்துக்காக நாங்கள் வந்திருக்கிறோம். இந்த பைபிள் ஸ்டடிக்காக வந்திருக்கிறோம். தேவ பிரசனம் எங்களோடு இருக்கட்டும். எங்களுடைய ஆவியானவர் எங்கள் மத்தியிலே அசைவாடி இந்த வார்த்தையை தியானிக்க எங்கள் ஒவ்வொருவரையும் பசுத்த ஆவியானவர் அபிஷேகப்பட்ட வார்த்தையை என்னுடைய நாமங்களுக்கு புறப்பட செய்கிறார்கள். நாம மகிமைப்படட்டும். வாசிக்கப்பட்ட வேத வசனங்களை ஆசிரியர் சகல துதி நன்மையை ஆற்றோடு செலுத்துகிறோம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் கேட்கிறோம் பிதாவே. ஆமென். அல்லேலூயா. பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, இஸ்ரவேலுக்கு நம்முடைய தேவனாகிய கர்த்தர் ஒருவரே கர்த்தர். நாம் ஒரே தேவனை குறித்து கடந்த வாரத்தில் தியானித்தோம். ஆமென். சரி, அல்லேலூயா. நாம் ஒரே தேவனை குறித்து தான் நாம் கடந்த வாரத்தில் தியானித்தோம். இப்பொழுது நாம் இரண்டாவது பாகமாகிய ஒரே தேவனை குறித்து மீண்டுமாக நாம் காணப்போகிறோம். அல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமையுண்டாகட்டும். கவனிங்க, பழைய ஏற்பாடு முழுவதுமே கடந்த வாரத்தில் நாம் தியானித்தோம். எங்கு பார்த்தாலும் ஒரே தேவன், ஒரே தேவன், ஒரே தேவன், ஒரே தேவன் என்று. இப்போ பழைய ஏற்பாட்டில் ஒரே தேவன் என்று நாம் அதை கடந்த வாரத்தில் தியானித்து பார்த்தோம். ஆனால் புதிய ஏற்பாட்டில் வரும்போது மட்டும் எப்படி 3 தேவனாக இருப்பார்? ஆமென். இன்றைக்கு இருக்கிற ஸ்தாபனங்களும் பெந்தெகோஸ்தே சபைகளும் தேவன் திரித்துவமாக 3 பேராக இருக்கிறார் என்று அவர்கள் சொந்த வெளிப்பாட்டை சொல்லுகிறார்கள். ஆனால் பைபிள் முழுவதுமே ஒரே தேவன், ஒரே கர்த்தர் என்று தான் சொல்லப்பட்டிருக்கிறது. இஸ்ரவேலை கேள், நம்முடைய தேவனாகிய கர்த்தர் ஒருவரே கர்த்தர். ஆமென். உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் முழு இருதயத்தோடும் முழு ஆத்மாவோடும் முழு பலத்தோடும் அன்பு கூர்வாயாக. இப்போ பழைய ஏற்பாட்டில் தேவன் ஒருவர் என்று சொன்னால், புதிய ஏற்பாட்டிலும் தேவன் ஒருவர் தான்.
தேவன் எக்காலத்திலும் 3 பேராக மாறிவிடுவது இல்லை. இதே வசனத்திலே நீங்கள் பார்ப்பீர்களானால் மார்க்கு 12:29 வசனத்தை நீங்கள் வாசிக்கும் பொழுது, மார்க்கு 12:29 பிரதியுத்தரமாக, கற்பனைகளில் எல்லாம் பிரதான கற்பனை எதுவென்றால், இஸ்ரவேலை கேள், நம்முடைய தேவனாகிய கர்த்தர் ஒருவரே கர்த்தர். உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் உன் முழு இருதயத்தோடும் உன் முழு ஆத்மாவோடும் உன் முழு மனதோடும் உன் முழு பலத்தோடும் அன்பு கூறுவாயாக என்பதே பிரதான கற்பனை. பார்த்தீங்களா? கற்பனைகளிலெல்லாம் பிரதான கற்பனை என்ன என்று சொல்லும் பொழுது வேதம் அருமையாக சொல்லுகிறது. பிரியமானவர்களே, மார்க்கு 12:29 வசனத்தில் நாம் மிக தெளிவாக பார்க்கிறோம். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். பாருங்கள், மார்க்கு 12:29 வசனத்தில் நாம் அதை குறித்து பார்க்கிறோம். இஸ்ரவேலை கேள், நம்முடைய தேவனாகிய கர்த்தர் ஒருவரே கர்த்தர். அப்போ பழைய ஏற்பாட்டில் உபாகமம் 6:4 சொல்லப்பட்ட அதே வசனத்தின்படி தான் அல்லேலூயா இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திலே ஒரு மனிதனாக வந்த பொழுது அவரும் அதை தான் சொல்கிறார். கற்பனைகளிலெல்லாம் பிரதான கற்பனை எதுவென்றால், இஸ்ரவேலே கேள், நம்முடைய தேவனாகிய கர்த்தர் ஒருவரே கர்த்தர். அப்படி வேதம் ஒரு காலம் முரண்பாடாக இருக்காது. வேதத்தை நாம் புரிந்து கொள்வதில் தான் முரண்பாடுகள் இருக்கும். அல்லேலூயா. ஆகையால் பிரியமானவர்களே, வேதம் சரியாகவே நமக்கு போதிக்கிறதை நாம் பார்க்கிறோம். அப்போ உபாகமம் 6:4 மோசேக்கு தேவன் வெளிப்படுத்தின வார்த்தை தான், இஸ்ரவேலை கேள், நம்முடைய தேவனாய் கர்த்தர் ஒருவரே கர்த்தர். அதே வசனத்தை தான் நாம் மார்க்கு 12:29 ஒரு மனுஷன் கேட்குறான், ஆண்டவரே, நித்திய ஜீவனை சுதந்திரித்து கொள்ள நான் எந்த நன்மையை செய்ய வேண்டும் என்று அவன் கேட்கும் பொழுது, அங்கு நாம் பார்க்கிறோம் பிரியமானவர்களே, இஸ்ரவேலை இயேசு அவனுக்கு பிரயோஜனமாக கற்பனைகளெல்லாம் பிரதான கற்பனை எதுவென்றால், இஸ்ரவேலை கேள், நம்முடைய தேவனாகிய கர்த்தர் ஒருவரே. உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் முழு இருதயத்தோடும் முழு ஆத்மாவோடும் முழு மனதோடும் முழு பலத்தோடும் அன்பு கூறுவாயாக என்பதுதான் பிரதான கற்பனை. ஆமென். முழு இருதயத்தையும் கர்த்தரிடத்தில் கொடுக்குறோம், முழு ஆத்மாவையும் கொடுத்து விடுகிறோம், முழு மனதையும் கொடுத்து விடுகிறோம், முழு பலத்தையும் கொடுத்து விடுகிறோம். அப்படின்னா வேறு நம்ம இடத்துல கொடுப்பதற்கு என்ன இல்லை? ஒன்றுமே இல்லை. அப்போ முழுமையும் நாம் தேவனாகிய கர்த்தரிடத்தில் கொடுக்கிறோம். அல்லேலூயா. அப்போ இஸ்ரவேலை கேள், தேவனுடைய கர்த்தர் ஒருவரே கர்த்தர்னு பழைய ஏற்பாட்டிலையும் சொல்லப்பட்டிருக்கிறது, புதிய ஏற்பாட்டிலையும் சொல்லப்பட்டிருக்கிறது. அப்படின்னா இந்த திரித்துவம் என்ற ஒரு போதகம், தேவன் மூவர் என்ற போதகம் எங்கிருந்து வருகிறது? ஆமென். அதை நன்றாக கவனிக்க வேண்டும். அது ரோமாபுரியிலிருந்து வந்த ஒரு போதகம். இஸ்ரவேல் ஜனங்களில் கிடையவே கிடையாது. இஸ்ரவேல் ஜனங்கள் எப்பொழுதும் ஒரே தேவனை மட்டும்தான் என்ன செய்வாங்க? ஆராதிப்பார். அது யெகோவா என்னும் தேவன். அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். இப்போ கவனிங்க பிரியமானவர்களே, இதே வார்த்தை தான் இயேசு கிறிஸ்து மத்தேயு 4ஆம் அதிகாரத்தில் அவர் சொல்கிறார் பாருங்க. மத்தேயு 4ஆம் அதிகாரத்தில் 4ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தில், மத்தேயு 4:4 அவர் பிரதியுத்தரமாக, மனுஷன் அப்பத்தினாலே மாத்திரம் அல்ல, தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற மன்னிக்கவும் 10வது வசனம். அப்பொழுது இயேசு, அப்பாலே போ சாத்தானே, உன் தேவனாகிய கர்த்தரை பணிந்து கொண்டு அவர் ஒருவருக்கே ஆராதனை செய்வாயாக என்று எழுதியிருக்கிறதே என்றார். எத்தனை பேருக்கு ஆராதனையா? ஒருவருக்கு தான். நோட்டு பேனா கொண்டு வந்திருக்கீங்களா? எல்லாரும் நோட்டு பேனா கொண்டு வரணும். பைபிள் ஸ்டடி எழுத தெரிந்தவங்க நீங்கள் நோட்டு பேனாவில் எழுதிடணும், ஒரே தேவன் சொல்லிவிட்டு வசனத்தை போட்டு வீட்டில் போய் தியானிக்கணும். அப்படி இருந்தால் நீங்கள் மற்றவங்களுக்கு சொல்ல முடியும், இல்லைன்னா உங்களுக்கு மற்றவங்களுக்கு அதை விவரித்து சொல்ல முடியாது. அல்லேலூயா. இயேசு பாருங்கள், பிசாசு என்ன செய்கிறான்? உயர்ந்த மலையில் கொண்டு போய் சாஷ்டாங்கமாய் விழுந்து பணிந்து கொண்டால் இந்த முழு ராஜ்யத்தையும் உனக்கு தருவேன் என்று சொன்ன பொழுது, அப்பலபோ சாத்தானே, உன் தேவனாகிய கர்த்தரை பணிந்து கொண்டு அவர் ஒருவருக்கே ஆராதனை செய்வாயாக. ஆமென்.
இப்போ பைபிளில் பழைய ஏற்பாட்டிலையும் ஒருவர்னு சொல்லியிருக்கு, புதிய ஏற்பாட்டிலையும் ஒருவர்னு சொல்லியிருக்கு. அப்படின்னா யார்? இதைத்தான் நம்ம அறியணும். யோவான் 17ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தில் இது யார் என்பதை நம்ம அறிய வேண்டியது அவசியமாக இருக்குது. யோவான் 17ஆம் அதிகாரம் 3வது வசனம் பாருங்க, அங்க என்ன சொல்லிட்டு இருக்கு? ஒன்றான மெய்த்தவனாகிய உம்மையும் நீர் அனுப்பினவராகிய இயேசு கிறிஸ்துவையும் அறிவதே நித்திய ஜீவன். இங்க தான் நித்திய ஜீவனே இருக்கு. அப்ப நமக்கு குழப்பம் உண்டாகுது. இயேசு கிறிஸ்து யாரு? அவர் தேவன் இல்லையா? அவர் வெறும் தீர்க்கதரிசி மாத்திரமா? இன்னைக்கு யெகோவா சாட்சியை சேர்ந்தவங்க என்ன செய்யறாங்கன்னா, இயேசு கிறிஸ்து தேவன்னு சொல்லலாம், ஆனால் யெகோவா தான் தேவன், இயேசு ஒரு தீர்க்கதரிசி என்று கூறுகிறார்கள். ஆமென். யெகோவா சாட்சிக்காரங்க மட்டும் இல்லை, இஸ்லாமியர்களும் கூட யெகோவா அல்லாஹ் தான் தேவன், ஈசா நபி என்று சொல்லப்படுகிற இயேசு கிறிஸ்து ஒரு பெகம்பர் அப்படின்னா தீர்க்கதரிசி என்று அர்த்தம். அவங்க என்ன சொல்கிறாங்க? அது ஒரு தீர்க்கதரிசி, ப்ராஃபட் அப்படின்னு சொல்கிறாங்க. யெகோவா சாட்சியும் அதை தான் சொல்கிறாங்க, இஸ்லாமியர்களும் அதுவும் சொல்கிறாங்க. ஆனால் யூதர்கள் ஒரு காலம் அதை சொல்ல மாட்டாங்க. யூதர்களும் இயேசுவை தேவன் என்று என்ன செய்யலை, அவங்க விசுவாசிக்கலை. ஆனால் முன்குறிக்கப்பட்டவர்களாகிய அப்போஸ்தலர்களும் இன்னும் அநேகரும் இயேசு கிறிஸ்து தான் உலகத்தில் வரக்கூடிய இரட்சகர் என்பதை அறிந்து கொண்டார்கள். அவர்தான் தேவன் என்பதை அவர்கள் அப்படின்னா கர்த்தர் யாருக்கு வெளிப்படுத்த சித்தமாக இருக்கிறாரோ அவனுக்கு அவர் வெளிப்படுத்துகிறார். எல்லாருக்கும் அந்த ரகசியம் புரிவதில்லை. அல்லேலூயா. இப்போ பாருங்க, ஒரு காரியத்தை நான் இங்கு சொல்ல விரும்புகிறேன். இப்போ தேவனுடைய வார்த்தையை நம்ம தெளிவாக பார்த்துட்டோம். ஆமென். தேவனுடைய வார்த்தை இங்கே நீங்கள் தெளிவாக பார்த்துட்டீங்க. இப்போ தேவனை குறித்து பைபிளில் முத என்ன சொல்லுதுன்னா, என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? தேவன். ஆதியாகமம் 1ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம், ஆதியிலே தேவன் வானத்தையும் பூமியும் சிருஷ்டித்தார். ஆதியில் யாருங்க? தேவன் வானத்தையும் பூமியும் சிருஷ்டித்தார். அல்லேலூயா. பாருங்க, அதை நல்லா கவனிக்கணும். நாம தேவன், ஆதியிலே தேவன் என்பதாக நம்ம பார்க்குறோம். ஆதியிலே தேவன் வானத்தையும் பூமியும் சிருஷ்டித்தார். இன் த பிகினிங் காட் கிரியேட்டட் த ஹெவன் அண்ட் த எர்த். அப்போ ஆதியிலே தேவன் என்று ஒருமையிலே தான் சொல்லப்பட்டிருக்கிறது. தேவர்கள் அல்ல, தேவன். ஆமென். தேவன் என்ற ஒருமையான அந்த வார்த்தையை பார்க்கிறோம். இதே வார்த்தையை நீங்கள் கவனிச்சிங்கன்னா, ஆதியிலே தேவன் அப்படின்னா அந்த தேவன் யாரு? யோவான் சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை வாசிப்போம். யோவான் 1:1 இருந்தது. அந்த வார்த்தை ஆதியிலே வார்த்தை இருந்தது. அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது. அந்த வார்த்தை தேவனாய் இருந்தது. அந்த வார்த்தை தேவனா இருந்தது. பாருங்க, ஆதியிலே தேவன், இன் த பிகினிங். அதைத்தான் நம்ம வாசித்தோம். இதுலேயே என்ன சொல்லியிருக்கு? இன் த பிகினிங் வாஸ் த வேர்ட் அண்ட் த வேர்ட் வாஸ் வித் காட். ஆமென். அது எப்படி? வார்த்தையின் ரூபத்தில் இருக்கிறார். அந்த வார்த்தை யாரிடத்தில் இருக்கிறது? இப்போ நான் பேசுகிற வார்த்தை எங்கிருந்து வருகிறது? எனக்குள் இருந்து வருகிறது. நீங்கள் பேசுகிற வார்த்தை உங்களுக்குள் இருந்து வருகிறது. அப்போ வார்த்தை உங்களுக்குள் இருக்கிறது. நீங்கள் பேசாத வரைக்கும் வார்த்தை எங்கே இருக்கிறது? உங்களுக்குள் தான் இருக்கிறது. நீங்கள் பேசும்போது அது வெளிப்படுகிறது. அதே போல் தேவன் பேசும்போது அது வார்த்தையாக இருக்கிறது. ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, அந்த வார்த்தையே தேவனாக இருந்தது. ஆமென். பாருங்கள், நான் பேசுகிற இந்த வார்த்தை எனக்குள்ள இருந்தது, ஆனால் இதே வார்த்தை தான் நானாக இருக்கிறேன். இந்த வார்த்தை, நான் பேசுகிற வார்த்தை என்னவா இருக்குது? நானாக இருக்கிறேன். நான் இல்லைன்னா இந்த வார்த்தை வராது. அப்போ தேவனிடத்தில் இருந்த வார்த்தை, அந்த வார்த்தை தேவனாக இருந்தது. இன் த பிகினிங் வாஸ் த வேர்ட் அண்ட் த வேர்ட் வாஸ் வித் காட் அண்ட் த வேர்ட் வாஸ் காட். அந்த வார்த்தையே தேவனாக இருந்தார். பாருங்க, அவர் ஆதியிலே தேவனோடு இருந்தார். த சேம் வாஸ் இன் த பிகினிங் வித் காட்.
ஆதியிலே அந்த வார்த்தை தேவனோடு இருந்தது, அல்லது அவர் தேவனோடு இருந்தார், அவர் மனித சரீரத்துக்குள் வருவதற்கு முன்பாக. பாருங்கள், 14ஆம் வசனத்தை நாம் பார்க்கிறோம். யோவான் 1:14. அதுக்கு முன்னால் ஒரு வசனம் இருக்கிறது. 10வது வசனம் வாசிப்போம். 10. அவர் உலகத்தில் வந்தார், உலகம் அவர் மூலமாய் உண்டாயிற்று. பாருங்க, அவர் உலகத்தில் வந்தார். அதே தேவன், he was in the world. அவர் உலகத்தில் இருந்தார். ஆனால் உலகம் என்ன செய்யல? அவரை அறியவில்லை. and world knew him not. இந்த உலகம் அவரை அறியவே இல்லை என்று எழுதியிருக்கிறது. ஆனால் அவர் உலகத்தில் இருந்தார். சிருஷ்டித்த தேவன் இந்த உலகத்தில் இருந்தார். அந்த ஒரே தேவன் இந்த உலகத்தில் இருந்தார். ஆனால் உலகம் அவரை அறியலை. ஆமென். சரி, இப்போ கவனிங்க, 14ஆம் வசனத்தில், அந்த வார்த்தை மாமிசமாகி கிருபையினாலும் சத்தியத்தினாலும் நிறைந்தவராய் நமக்குள்ளே வாசம் பண்ணினார். சரி, ஆங்கிலம் என்ன சொல்லுகிறது? and the word was made flesh. ஆமென். அந்த வார்த்தை என்ன செய்ததா? மாம்சமானது. அல்லேலூயா. அடுத்து, and dwelt among us. ஆமென். பாருங்க, அழகாக அந்த வேர்த்தை பார்த்து சொல்றது, ஃபுல் ஆஃப் கிரேஸ் அண்ட் ட்ரூத். ஆமென். அந்த வார்த்தை மாம்சமாகி கிருபையினாலும் சத்தியத்தினாலும் நிறைந்தவராய் நம்மோடு வாசம் பண்ணினார். தமிழில் நமக்குள்ளேன்னு சொல்லியிருக்கு. எப்போ அவர் நமக்குள்ளே வருகிறாரு? எப்பொழுது நமக்குள்ளே வருகிறாரு? பரிசுத்த ஆவியாக தான் நமக்குள்ளே வர்றார். புரியுதா? அதே தேவன் தான். பரிசுத்தாவி வேறு நபர், தேவன் வேறு நபர் அல்ல. தேவனே பரிசுத்தா. ஆமென். ஏனென்றால் 2 கொரிந்தியர் 3:17 வசனத்தில் அங்கே என்ன சொல்லியிருக்குன்னா, கர்த்தரே ஆவியானவர். கர்த்தருடைய ஆவி எங்கேயோ அங்கே விடுதலை உண்டு. அப்போ கர்த்தர் தான் அந்த ஆவியானவர். நீங்கள் ஆவியானவரை பிரிக்க முடியாது. பிதா ஆவியானவர், குமாரன் ஆவியானவர், கிறிஸ்து ஆவியானவர், பரிசுத்த ஆவியானவர் என்று ஆவியை பிரிக்க முடியாது. ஒரே தேவன். யோவான் 4:24 வசனத்தில் தேவன் ஆவியாய் இருக்கிறார். அல்லேலூயா. தேவன் ஆவியாய் இருக்கிறார். அவரை தொழுது கொள்கிறவர்கள் ஆவியோடும் உண்மையோடும் தொழுது கொள்ள வேண்டும். பார்த்தீங்களா? காட் இஸ் எ ஸ்பிரிட். தேவன் ஸ்பிரிட் ஃபார்மில் இருக்கிறார், ஆவின் ரூபத்தில் இருக்கிறார். அல்லேலூயா. பாருங்க, அவரை தொழுது கொள்ளுகிறவர்கள் ஆவியோடும் உண்மையோடும் தொழுது கொள்ள வேண்டும். ஆனால் நான் போன வாரம் சொல்லும் பொழுது தேவன் 3 வித சரீரத்தில் தன்னை வெளிப்படுத்தினார். ஆமென். 3 வித சரீரத்தில் வெளிப்படுத்தினார். ஒன்று மாம்ச சரீரம், இன்னொன்று ஆவிக்குரிய சரீரம், இன்னொன்று மகிமையின் சரீரம். தேவன் 3 சரீரத்திலே தன்னை வெளிப்படுத்தினார் என்று பார்க்கிறோம். ஆனால் ஆவியான தேவன் என்ன செய்கிறாரு? இந்த சரீரங்களிலே தன்னை வெளிப்படுத்தி வருகிறார். ஆனால் இந்த கடைசி நாட்களிலே, பெந்தகோஸ்தே நாளுக்கு பிற்பாடு, அதே ஆவியான தேவன் நமக்குள்ளே வாசம் பண்ணுகிறார். ஆமென். ஆகையால் அந்த இடத்துல நமக்குள்ளேங்கிற வார்த்தை தவறு, நம்மோடு. ஆமென். சில நேரம் அது கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கலாம். நீங்கள் பார்த்தீங்கன்னா அது நம்மோடு என்று தான் அர்த்தம். யோவான் 1:14 வசனத்தில் நம்ம பார்த்தோம். அது அந்த வார்த்தை மாம்சமாகி கிருபையினாலும் சத்தியத்தினாலும் நிறைந்தவனார் நமக்குள்ளே வாசம் பண்ணினார். ஆனால் ஆங்கில மொழிபெயர்ப்புக்கும் அதுக்கும் வித்தியாசம் இருக்கிறது. and dwelt among us. அல்லேலூயா. நம்மோடு வாசம் செய்தார். அல்லேலூயா. அவர் நம்மோடு வாசம் செய்தார் என்றால் மனிதனாக மாம்ச ரூபத்தில், மனித ரூபத்தில் ஜனங்கள் மத்தியில் அவர் என்ன செய்தார்? வாசம் செய்தார். நமக்குள்ள அப்பொழுது அவர் வரல. பரிசுத்த ஆவி ஊற்றப்பட்ட பிற்பாடு தான் அவர் நமக்குள் வருகிறார். அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். அதை குறித்து இன்னொரு வேத வசனம் கூட அங்கே இருக்கிறது, எப்பொழுது அவர் நமக்குள் வருகிறார் என்று. சரி, நாம் அதை பின்னால் பார்க்கலாம். இப்போ பாருங்கள் பிரியமானவர்களே, இந்த ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனாக இருந்ததுன்னு நம்ம பார்க்குறோம் இல்லையா? இப்போ கவனிங்க, தேவன் ஆரம்பத்தில் என்னவாக இருந்தார் அப்படின்னா தேவனாக இருந்தார். ஆனால் அப்பொழுது அவருக்கு என்ன பெயர் கிடையாது?
பிதா என்ற பெயர் கிடையாது. ஆதியிலே பிதா இல்லை, ஆதியிலே தேவன் தான் இருந்தார். அல்லேலூயா. இப்போ பாருங்கள், உங்களுக்கு ஒரு எடுத்துக்காட்டை நான் சொல்லுகிறேன். ஆதியிலே அந்த பிதா அப்படின்ற வார்த்தையை நம்ம எப்பொழுது பார்க்குறோம் அப்படின்னு சொன்னால், நீங்கள் பைபிள் பிரகாரம் பாருங்கள். ஆதியாகமம் 15:15 அது வேறொரு காரியம். கர்த்தர் ஸ்தோத்திரம். முதலாக அந்த பிதா அப்படிங்கிற வார்த்தையே பைபிளில் பின்னால் தான் வரும். ஆதியாகமத்தில் பின்னாடி தான் வரும். அதை நான் கொஞ்சம் அதை குறித்து வைக்கல, எடுத்துடுறேன். தேவனை குறித்து பிதாங்கிற வார்த்தை ஆதியாகமம் 1 அதிகாரமோ 2 அதிகாரமோ எதுலுமே கிடையாது. அது பின்னால் வருது. பின்னால் வரும்போது நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு வசனத்தை வாசிப்போம். நம்ம அது ஆதியாகமத்தில் பின்னால் பார்க்கலாம். இப்போ நீ மல்கியா 2 அதிகாரம் 10வது வசனத்தை வாசிப்போம். மல்கியா 2:10. மல்கியா 2:10 வசனத்தை வாசிப்போம். நம் எல்லாருக்கும் ஒரே பிதா இல்லையோ? ஒரே தேவன் நம்மை சிருஷ்டித்ததில்லையோ? நாம் நம்முடைய பிதாக்களின் உடன்படிக்கையை பரிசுத்த குலைச்சலாக்கி அவனவன் தன் சகோதரனுக்கு துரோகம் பண்ணுவானேன். பார்த்தீங்களா? அல்லேலூயா. நம்ம எல்லோருக்கும் ஒரே பிதா இல்லையோ? மல்கியா 2:10. ஒரு நிமிஷம், நான் அதை எடுத்துக்கொள்ளுகிறேன். சகரியா மல்கியா 2 அதிகாரம் அந்த 10வது வசனத்தை நம்ம பார்க்குறோம். பாருங்கள், இதில் என்ன சொல்லியிருக்கு அப்படின்னு சொன்னால், நம் எல்லோருக்கும் ஒரே பிதா இல்லையோ? ஆமேன். அப்போ பிதாங்கிற வார்த்தை இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, திரித்துவம் என்ற கொள்கையை பரப்புகிறவர்கள் ஆதியிலே பிதா இருந்தார், ஆதியிலே குமாரன் இருந்தார், ஆதியிலே பரிசுத்த ஆவியானவர் 3 பேர் இருந்தார்கள்னு சொல்லுவாங்க. அது பைபிளில் எங்கேயுமே அது இல்லை. ஆதியிலே தேவன், அடுத்து தேவனாகிய கர்த்தர், அப்புறம் கர்த்தராகிய யெகோவா, வரிசையாக வரணும். ஆமென். ஆதியிலே தேவன் வானத்தை பூமி சிருஷ்டித்தார். அடுத்தது ஆதியாகமம் 2 அதிகாரத்திலே வரும்பொழுது தேவனாகிய கர்த்தர். அப்புறம் ஏசாயா 26:4 வசனத்தில் என்ன வரும் அப்படின்னா, ஏசாயா 26:4 வசனத்தில் எடுத்துட்டீங்களா? ஏசாயா 24:4. கர்த்தரை என்றென்றைக்கும் நம்புங்கள், கர்த்தராகிய யெகோவா நித்திய கன்மலையாய் இருக்கிறார். பார்த்தீங்களா? கர்த்தரை என்றென்றைக்கு நம்புங்கள், கர்த்தராகிய யெகோவா. அப்போ யெகோவா என்பவர் பாருங்க, தேவன், தேவனாகிய கர்த்தர், கர்த்தராகிய யெகோவா. புதிய ஏற்பாட்டில் வரும் பொழுது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. எவ்வளோ அருமையான வார்த்தைகள் வருது. அவர் தேவன், அப்புறம் தேவனாகிய கர்த்தர், அப்புறம் கர்த்தராகிய யெகோவா இல்லையா? 26:4 வசனம். ஏசாயா 26 இல்லையா? 26 மன்னிக்கும். 26:4 வசனம். கர்த்தரை என்றென்றைக்கு நம்புங்கள், கர்த்தராகிய யெகோவா நித்திய கன்மலையாய் இருக்கிறார். ஆமென். இப்போ கர்த்தராகிய யெகோவா. ஆமென். ஆனால் புதிய ஏற்பாட்டில் நாம் வரும் பொழுது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. ஆமென். இப்போ அவர் ஒரே நபர் தான், வேறொரு நபரை கொண்டு வர முடியாது. அல்லேலூயா. அவர் கர்த்தராக இருக்கிறார், தேவனாகிய தேவன் கர்த்தர், கர்த்தராகிய யெகோவா, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. இவர் நித்திய கன்மையிலேயாக இருக்கிறார். பாருங்கள், அதில் சொல்ல, ட்ரஸ்ட் ye இன் த லார்ட் ஃபார் எவர், ஃபார் இன் த லார்ட் ஜெகோவா இஸ் எவர்லாஸ்டிங் ஸ்ட்ரென்த். ஆமென். கர்த்தராகிய யெகோவா நித்திய கன்மலை என்று வேதத்திலே நம்ம பார்க்குறோம். அந்த யெகோவா நித்திய கன்மலையாக இருக்கிறார் என்றால், அல்லேலூயா,
நாம் அதுதான் 1 கொரிந்தியர் 10ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தில் எங்கே வாசிக்கிறோம். அவர் யார் என்று பாருங்கள். 1 கொரிந்தியர் 10ஆம் அதிகாரம் 4வது வசனம். எல்லாரும் ஒரே ஞான போனத்தை குடித்தார்கள். எப்படியெனில் அவர்களோடே கூட சென்ற ஞான கண்மலையின் தண்ணீரை குடித்தார்கள். அந்த கண்மலை கிறிஸ்துவே. அப்ப பாருங்க, அப்ப இந்த யெகோவா தேவன் தான் யாருங்க? கிறிஸ்து. யெகோவா தேவன் தான் கிறிஸ்துவாக, இயேசுவாக இந்த உலகத்திலே தன்னை வெளிப்படுத்தினார். அதனால தான் இயேசு கிறிஸ்து பிறக்கும் பொழுது அங்கு வேதத்தில் நம்ம பார்க்குறோம். லூக்கா 2ஆம் அதிகாரத்தில் இன்று கர்த்தராகிய இயேசு என்னும் இரட்சகர், அல்லேலூயா, இன்று கர்த்தராகிய இயேசு என்னும் இரட்சகர் தாவீதின் ஊரிலே பிறந்திருக்கிறார். 2ஆம் அதிகாரம் 11 2:11 இன்று கர்த்தராகிய கிறிஸ்து என்னும் இரட்சகர் உங்களுக்கு தாவீதின் ஊரிலே பிறந்திருக்கிறார். பாத்தீங்களா? அந்த இஸ்ரவேல் ஜனங்கள் யெகோவா தேவன் நித்திய கர்மலையா இருந்தார். அப்போ 1 கொரிந்தியர் 10ஆம் அதிகாரத்தில் மோசே எழுதுறாரு, அந்த இஸ்ரவேல் ஜனங்களோடு கூட சென்ற ஞான கண்மலையின் தண்ணீரை குடித்தார்கள். அந்த கண்மலை கிறிஸ்து தான். தேவன் வேறு நபர் அல்ல, கிறிஸ்து வேறு நபர் அல்ல, கண்மலை வேறு நபர் அல்ல. அந்த கண்மலை தான் யெகோவா, அந்த கண்மலை தான் கிறிஸ்து. தெளிவாக வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா. ஆகையால் இன்று கர்த்தராகிய கிறிஸ்து, ஆமென், என்னும் இரட்சகர் உங்களுக்கு தாவீதின் ஊரில் பிறந்திருக்கிறார். இப்பொழுது 8வது நாளில் பிறந்த அந்த குழந்தைய தேவாலயத்துக்கு கொண்டு வந்து என்ன செய்கிறாங்க? விருத்த சேதனம் பட்டி அங்கே என்ன பெயர் வைக்காங்க? இயேசு என்று பெயர் வைக்கிறார்கள். இப்போ கர்த்தராகிய கிறிஸ்து என்னவாயிட்டாரு? கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து என்று அங்கே சொல்லப்பட்டிருக்கிறார். ஆமென். இதில் எந்த குழப்பமும் இல்லை. அது அஞ்ஞான போதகத்திலிருந்து வந்தது தான் திரித்துவம் என்பதோ திரியகத்துவம் என்பதோ வேதாகமத்தில் கிடையவே கிடையாது. அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். இப்போ கவனிங்க, இப்போ தேவன் எப்படி அப்படிங்கிற வார்த்தையை நீங்கள் பார்த்துட்டிங்கன்னா, ஆண்டவருடைய வார்த்தை அருமையாக சொல்லுது. அந்த நம்ம வாசிப்போம். மல்கியா 2:10 வாசித்தீங்களா? என்ன வசனம் வாசிங்க? மல்கியா 2:10 வாசித்தீங்க இல்லைங்க? ஒரே பிதா, நம்ம எல்லாருக்கும் ஒரே பிதா இல்லையோ? ஒரே தேவன் நம்மை சிருஷ்டித்ததில்லையோ? பார்த்தீங்களா? ஆமென். அங்கே அருமையான ஒரு வார்த்தையை நம்ம பார்க்குறோம். அதாவது நம் எல்லோருக்கும் ஒரே பிதா இல்லையோ? எத்தனை பிதா நமக்கு? ஒரே பிதா இல்லையோ? ஒரே தேவன். பாருங்க, அப்போ தேவன் தான் பிதா, பிதா தான் தேவன். அல்லேலூயா. நம் எல்லோருக்கும் ஒரே பிதா இல்லையோ? ஒரே தேவன் நம்மை சிருஷ்டித்தது இல்லையோ? ஆமென். அல்லேலூயா. அப்போ ஒரே பிதா என்றால் அவர்தான் தேவன் என்று வேதம் சொல்லும் பொழுது எப்படி மூன்றாக அது மாறி போனது? பழைய ஏற்பாட்டில் பூரா ஒரே தேவன் என்று சொல்லும் பொழுது புதிய ஏற்பாட்டில் அது எப்படி மாறுகிறது என்பதை நாம் புரிந்து கொள்ள முடியலை, இல்லையா? பாருங்கள், இப்பொழுது நீங்கள் அதே வேத வசனத்துக்கு வரலாம். அதாவது எபேசியரின் புஸ்தகத்தில், கலாத்தியர், எபேசியர் 4ஆம் அதிகாரம், எபேசியர் 4ஆம் அதிகாரத்தில் 5ஆம் வசனத்திலிருந்து வாசிங்க. ஒரே கர்த்தரும், பாருங்க, ஒரே கர்த்தர், ஒன் லார்ட், ஒரே விசுவாசம், ஒன் ஃபெய்த், ஒரே ஞானஸ்நானம், ஒன் பாப்டிசம். ஆமென். ஒரே கர்த்தர் தான் உண்டு, ஒரே விசுவாசம் தான் உண்டு, ஒரே ஞானஸ்நானம் தான் உண்டு. இந்த குழந்தையில் கொடுக்கிறது, பிதாகுமாரன் பசுத்தாவி பட்ட பேரில் கொடுக்கிறது, தெளிப்பு ஞானஸ்நானம், இதெல்லாம் பைபிள் படி இல்லை. ஒரே ஒரு ஞானஸ்நானம், அது அப்போஸ்தலர் 2:38 வசனத்தின்படி. நாம் ஞானஸ்நானத்தை குறித்து தியானிக்கும் பொழுது அதை குறித்து நாம் தெளிவாக அதை கண்டுபிடிக்கலாம். இப்போ தேவன் ஒருவருங்கிற வார்த்தையை தான் நம்ம எடுத்துக்கிட்டு இருக்கிறோம்.
இல்லையா? அல்லேலூயா. அடுத்த வசனம், 6வது வசனம். எல்லாருக்கும் ஒரே தேவனும் எல்லாருக்கும் ஒரே தேவன் பிதாவும் உண்டு. பிதாவும் உண்டு. அவர் எல்லார் மேலும் ம். எல்லாரோடும் ஆ. உங்கள் எல்லாருக்குள்ளும் இருக்கிறவர். பார்த்தீங்களா, சில பேர் நினைப்பாங்க எல்லாருக்கும் ஒரு தேவனும் ஒரே தேவனும், அப்புறம் பிதாவும் உண்டு. பாருங்க, பிதா வேற தேவன் வேற, அப்படி சொல்ல முடியுமா? அப்படின்னா மல்கியா 2:10 தவறாய் போயிடும். மல்கியா 2:10 நம்ம ஏற்கனவே தியானித்தோம். ஒரே பிதா நம்மை சிருஷ்டித்தது இல்லையோ, ஒரே தேவன் என்று அடுத்த வார்த்தையில் வருது. அப்போ தேவன் தான் பிதா, பிதா தான் தேவன். ஆனால் இங்கு ஆங்கிலத்தில் ஒன் காட் அண்ட் ஃபாதர் ஆஃப் ஆல், ஒன் காட் அண்ட் ஃபாதர் ஆஃப் ஆல், பிதாவாகிய அந்த ஒரே தேவன் எல்லாருக்கும் தேவன் என்ற விதத்தில் இருக்கிறது. அல்லேலூயா. பாருங்க, who is above all and through all and in you all, அவர் எல்லார் மேலும். பார்த்தீங்களா, எங்க என்ன சொல்லு, இப்போ தேவனும் பிதாவும் உண்டு அப்படின்னு சொன்னால் அது 2 பேர்னு வச்சுக்கிடுங்க. அடுத்த வார்த்தை என்ன இருக்கணும்? அவர்கள் அப்படின்னு வந்திருக்கணும், பன்மை வந்திருக்கணும் இல்லையா? ஆனால் அப்படி சொல்லலை, பன்மையான வார்த்தை அங்கே இல்லை. ஹூ இஸ் அபவ் ஆல். அப்போது பன்மையாக வராமல் அங்கே என்ன இருக்கு? அவர், அவர் என்று சொல்ல ஒருமையில் சொல்லப்பட்டது. அவர் எல்லார் மேலும் எல்லாரோடும் எல்லாருக்குள்ளும் இருக்கிறவர்கள் அல்ல, இருக்கிறவர் ஒரே ஒருவர் தான். எல்லார் மேலும் எப்படி இருந்தார்? அதை தான் லோகாஸ் என்று சொல்வார்கள். லோகாஸ் என்றால் அக்னி ஸ்தம்பம், அக்னியாக தேவன் இருக்கிறார். ஏன்னா எபிரேயர் 12:29 வசனத்திலே நான் வாசிக்கும் பொழுது இன்னொரு வசனத்தை கூட அங்கே நீங்கள் பார்க்கலாம். வாசித்துருங்க. எபிரேயர் 12:29, நம்முடைய தேவன் பட்சிக்கிற அக்னியாய் இருக்கிறாரே. அப்போ தேவன் யாராக இருக்கிறாரு? அக்னியாக இருக்கிறார். இன்னொரு இடத்துல தேவன் ஒளியாய் இருக்கிறார், தேவன் வார்த்தையாக இருக்கிறார், தேவன் ஆவியாக இருக்கிறார். ஆமென். பார்த்தீங்களா, தேவன் ஆவியாக இருக்கிறார், தேவன் வார்த்தையாக இருக்கிறார், தேவன் ஒளியாக இருக்கிறார், தேவன் அக்னியாக இருக்கிறார். அப்போ தேவனுடைய தன்மைகள் இது எல்லாமே இருக்கிறது. ஆமென். அதனால் எல்லாருக்கும் ஒரே தேவனும் பிதா உண்டு, அவர் ஒருமை. அந்த தேவன் எல்லார் மேலும் அக்னி ஸ்தம்பமாக இருந்தார். புரிகிறதா? எல்லார் மேலும் அக்னி ஸ்தம்பமாக இருந்தார், எல்லாரோடும் மாம்ச சரீரத்தில் இருந்தார். அந்த வார்த்தை மாமிசமாகி நம்மோடு வாசம் செய்தார். dwelt among us, நம்மோடு வாசம் செய்தார். நமக்கு உள்ளல்ல, இன் அஸ் அல்ல, நமக்குள் அப்படிங்கிற வார்த்தை இன் அஸ் அப்படின்னு வரணும். ஆனால் அப்படி இல்லை, அவங்கஸ் நம்மோடு வாசம் செய்தார். அதுதான் எல்லாரோடும், எல்லாருக்குள்ளும். எப்பொழுது? பரிசுத்த ஆவியாக அவர் வரும்போது. பரிசுத்த ஆவி நமக்குள் வரும் பொழுது அவர் உங்கள் எல்லாருக்குள்ளும் இருக்கிறவர். ஆமென். நம் எல்லாருக்குள்ளும் இருக்கிறவர் ஒரே பரிசுத்த ஆவியானவர் தான். ஆமென். அது மாம்சமான யாவர் மேலும் தேவன் தம்முடைய ஆவியை பிரித்து நமக்கு கொடுத்தார். அக்னி, தேவன் அக்னியாக இருக்கிறார். பெந்தகோஸ்தே நாளிலே அக்னி போன்ற நாவுகள், பிரிந்திருக்கும் நாவுகள், அந்த அக்னியின் தேவன் தம்மை பிரித்து அக்னி துண்டங்களாக, நாவுகளாக பெந்தகோஸ்தே நாளிலே கீழே இறங்கி வந்து ஒவ்வொரு பேரும் வந்து அமர்கிறது. இப்போ இது அப்போஸ்தலர் 2:4 வசனத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா அது உங்களுக்கு புரியும். அப்போஸ்தலர் 2:4 வசனம். அவர்கள் எல்லாரும் பரிசுத்த ஆவியினாலே நிரப்பப்பட்டு ஆவியானவர் தங்களுக்கு தந்தருளின வரத்தின்படியே வெவ்வேறு பாஷைகளிலே பேச தொடங்கினார்கள். 3-4 ரெண்டுலையும் பாசிக்கும். அல்லாமலும் அக்கினிமயமான நாவுகள் போல, அக்கினிமயமான அந்த நாவுகளைப் போல பிரிந்திருக்கும் நாங்கள். நம்முடைய தேவன் பட்சிக்கிற அக்னி. அப்போ அந்த அக்னி நாவுகள் யாரு? தேவன்.
தேவன்தான் அக்கினி, ஆனால் அவர் தம்மை பிரித்து கொள்ளுகிறார். அந்த அக்கினி போன்ற நாவுகள், பிரிந்திருக்கும் நாவுகள் அவர்களுக்கு காணப்பட்டு அவர்கள் ஒவ்வொருவர் மேலும் வந்து அமர்ந்தது. ஆமென். என்ன செய்தார்கள்? அவர்கள் எல்லோரும் பரிசுத்த ஆவியினாலே நிரப்பப்பட்டு, பார்த்தீங்களா, அந்த அக்கினி அபிஷேகம் அவர்களுக்கு உள்ளே வரும் பொழுது, அவர்கள் மேல் வந்து அமர்ந்தது. பின்பு அவர்களுக்கு உள்ளாக வரும் பொழுது அது என்னவாக இருந்தது? பரிசுத்த ஆவி. அது பரிசுத்த ஆவியாக இருக்கிறார். தீர்க்கதரிசி அருமையாக விளக்குறாரு. தேவன் அக்கினியாக இருக்கும் பொழுது அது லோகாஸ் அப்படின்னு சொல்கிறார். தேவன் மனித ரூபத்தில் வரும் பொழுது அதுக்கு ரேமா என்ற ஒரு வார்த்தையை பயன்படுத்துகிறார். ஒரே தேவன் தான். தேவன் அதிலே வார்த்தை இருந்தது, வார்த்தை தேவனாக இருந்தது, அந்த வார்த்தை மாமிசமானது. அல்லேலூயா. அப்பொழுது இயேசு சொல்றார், நான் உங்களை திக்கற்றவர்களாக விடேன், நான் போவேன், திரும்ப வருவேன். உலகம் என்னை காணாது, நீங்கள் என்னை காண்பார்கள், நான் உங்களுக்குள் இருப்பதை அந்நாளில் அறிவீர்கள். அப்படின்னா அதே இயேசு சென்ற பிற்பாடு பரிசுத்த ஆவி இறங்கி வருகிறார். நீ சில பேர் சொல்லுவாங்க, வேறொரு தேற்றவாளன் தானே போட்டிருக்கு, வேறொரு தேற்றவாளன் போட்டிருக்கு அப்படின்னு சொன்னால் அப்போ தேவனை நீங்கள் 3 குறாக்கிடுவீங்க. வேறொரு தேற்றவாளன் இல்லை. ஆமென். அவரே பரிசுத்த ஆவியை இறங்கி வருகிறார். ஆமென். ஏன்னா அவர் சொல்கிறார், நீங்கள் வேறொரு தேற்றவாளன் போட்டிருக்கு அப்படின்னு அநேகர் சொன்னாலும் நான் உங்களை என்ன செய்ய மாட்டேன், திக்கற்றவர்களாக விடேன். யோவான் சுவிசேஷம் 14:17 வாசிப்போம். நான் உங்களை திக்கற்றவர்களாக விடேன். எத்தனாவது வசனம்? 14:18 வாசிக்கலாம். நான் உங்களை திக்கற்றவர்களாக விடேன். பார்த்தீங்களா? நான் உங்களை திக்கற்றவர்களாக விடேன், உங்களிடத்தில் வருவேன். இன்னும் கொஞ்ச காலத்திலே உலகம் என்னை காணாது, நீங்களோ என்னை காண்பீர்கள். நான் பிழைத்திருக்கிறபடியினால் நீங்களும் பிழைப்பீர்கள். நான் என் பிதாவிலும் நீங்கள் என்னிலும் நான் உங்களிலும் இருக்கிறதை அந்நாளிலே நீங்கள் அது ஒரு நாள் வரும். அந்த நாள் வரும்போது நான் பிதாவிலும் பிதா என்னிலும் நான் உங்களிலும் இருக்கிறத அறிவீர்கள். அதுதான் இந்த கடைசி மணி நேரம். அல்லேலூயா. பாருங்க, இன்னும் கொஞ்ச காலத்தில் உலகம் என்ன செய்யாது, என்ன காணாது, ஆனால் நீங்கள் என்னை காண்பீர்கள். நான் பிழைக்கிறபடியினால் நீங்களும் பிழைப்பீர்கள். காண்பீர்கள் என்ற வார்த்தைக்கு அர்த்தம் என்ன அப்படின்னா, தீர்க்கதரிசி புரிந்து கொள்ளுதல் அப்படிங்கிறார். பரிசுத்த ஆவி நமக்குள் இருப்பதை நாம் என்ன செய்கிறோம், புரிந்து கொள்கிறோம், அறிந்து கொள்கிறோம். காண்பது என்ற வார்த்தைக்கு அதுதான் அர்த்தம். ஆனால் பாருங்கள், நான் உங்களை திக்கற்றவர்களாக விடேன், நான் உங்களிடத்திற்கு வருவேன். ஐ வில் நாட் லீவ் யூ கம்ஃபர்ட்லெஸ், ஐ வில் கம் டு யூ. நான் உங்களிடத்தில் வருவேன். அதுதான் அவர் பெந்தெகோஸ்தே நாளில் இறங்கி வந்தார். ஆமென். அவர் நமக்குள் என்ன செய்தார், வாசம் செய்கிறார் இப்பொழுது. ஏன்னா பைபிள் சொல்லுது, நீங்கள் தேவனுடைய ஆலயமாக இருக்கிறீர்கள். 1 கொரிந்தியர் 3:16 அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. 1 கொரிந்தியர் 3:16 பாருங்கள். நீங்கள் யாராக இருக்கிறீங்க? தேவனுடைய ஆலயமாக இருக்கிறீங்க. இந்த மைக்கு வேலை சொல்லியோ? அல்லேலூயா. நீங்கள் தேவனுடைய ஆலயமாக இருக்கிறீர்கள். நீங்கள் தேவனுடைய ஆலயமாய் இருக்கிறீர்கள் என்றும் தேவனுடைய ஆவி உங்களில் வாசமாய் இருக்கிறார் என்றும் அறியீர்களா? ஒருவன் தேவனுடைய ஆலயத்தை கெடுத்தால் போதும். நல்ல கவனிங்க. 1 கொரிந்தியர் 3:16 நீங்கள் தேவனுடைய ஆலயமாக இருக்கிறீர்கள் என்றும் தேவனுடைய ஆவி. அப்போ எங்கே தேவனுடைய ஆவின்னு சொல்லியிருக்கிறது, அங்கே என்ன சொல்லியிருக்கு, பரிசுத்த ஆவி. அப்போ தேவனுடைய ஆவியும் பரிசுத்த ஆவியும் ஒருவரே. இப்போ நான் அதை உங்களுக்கு விளக்கி காட்டுறேன் பாருங்கள். நீங்கள் தேவனுடைய ஆலயமாக இருக்கிறீர்களும் தேவனுடைய ஆவி உங்களில் வாசமாக இருக்கிறார் என்றும் அறியாது இருக்கிறீர்களா? ஆமென். பாருங்கள், அருமையான ஒரு வார்த்தை. இப்பொழுது மத்தேயு 10:20 வாசிப்போம். மத்தேயு 10:20
20ஆம் வசனம். வந்துட்டா, நமக்குள்ளே இருக்கிறது பரிசுத்த ஆவியானவர், நமக்குள்ளே இருப்பது தேவனுடைய ஆவியானவர், நமக்குள் இருப்பது பிதாவின் ஆவியானவர். 3 ஆவியா நமக்குள்ள இருக்கு. பிதாவின் ஆவியானவரும் அவரே, தேவ ஆவியானவரும் அவரே, பரிசுத்த ஆவியானவரும் அவரே. அப்போ பேசுகிறவர் நீங்கள் அல்ல, உங்கள் பிதாவின் ஆவியானவரே உங்களிலிருந்து பேசுவார். இந்த திருத்துவத்தை எடுத்து பேசுகிறவங்களுக்கு இந்த வசனங்களை நீங்கள் குறிப்பெடுத்துட்டு பேசுனீங்கன்னா உங்களுக்கு பதிலே சொல்ல முடியாது. அல்லேலூயா. அப்போ தேவனுடைய பரிசுத்த ஆவி இன்னொரு நபர், அவர் தேற்றரவாளன் என்று வேறு பிரித்து காட்டுகிறார்கள். ஆனால் அவர் சொல்கிறாரு, நான் உங்களிடத்தில் வருவேன், ஆனால் உலகம் என்னை காணாது, நீங்களும் என்னை காண்பீர்கள், நான் உங்களிடத்தில் வாசம் பண்ணுவேன். அந்த வார்த்தையை திரும்ப நம்ம வாசிக்கணும். அதுக்கு முன்னால் இன்னொரு வாசனை வாசிங்க. மார்க்கு சுவிசேஷத்தில் 13:11. மார்க்கு 13:11 வசனம். அவர்கள் உங்களை கொண்டு போய் ஒப்பு கொடுக்கும் போது நீங்கள் என்ன பேசுவோம் என்று முன்னதாக கவலைப்படாமலும் சிந்தியாமலும் இருங்கள். அந்நாளிகையிலே உங்களுக்கு எது அருள் செய்யப்படுமோ அதையே பேசுங்கள். ஏனெனில் பேசுகிறவர்கள் நீங்கள் அல்ல, பரிசுத்த ஆவியே பேசுகிறவர். யாருங்க? மத்தேயு 10:20 பேசுகிறவர் நீங்கள் அல்ல, பிதாவின் ஆவியானவரை உங்களிருந்து பேசுவார்னு பார்த்தோம். ஆனால் இந்த இடத்துல இயேசு என்ன சொல்கிறாரு? பேசுகிறவர் நீங்கள் அல்ல, பரிசுத்த ஆவியே பேசுகிறவர். இப்போ நமக்குள்ள இருக்கிற அதே ஆவியானவர் தான் தேவ ஆவியானவர், பிதாவின் ஆவியானவர், பரிசுத்த ஆவியானவர். ஒரே நபர், 3 ஆவி அல்ல. ஆமென், அல்லேலூயா. பாருங்க, இதே இடத்துல நான் இன்னொரு வார்த்தையை சொல்கிறேன். இப்போ 3ஐயும் நீங்கள் நல்லா கவனிச்சிடுங்க. இந்த பைபிள் ஸ்டடியில் இந்த குறிப்புகளை ரொம்ப கவனமாகிங்க. தேவ ஆவியானவர்னு பார்த்தோம், பேசுகிறவர் நீங்கள் அல்ல, பிதாவின் ஆவியானவர்களாம். நீங்கள் தேவனுடைய ஆலயமாக இருக்கிறீர்கள், தேவனுடைய ஆவி உங்களில் வாசமாக இருக்கிறார், அங்கே பார்த்தோம். அடுத்து பேசுகிறவர் நீங்கள் அல்ல, யாரு? பரிசுத்த ஆவியே பேசுகிறவர். ஆமென். இப்போ நீங்கள் கவனிங்க, இந்த பரிசுத்த ஆவி நமக்குள்ளே வரும் பொழுது அது இன்னொரு வார்த்தை பார்த்துருவோம். 1 கொரிந்தியர் 2 கொரிந்தியர் 3:17 நினைக்கிறேன். 2 கொரிந்தியர் 3:17 5 மன்னிக்கும் 5:17 5ஆம் அதிகாரம் 1 கொரிந்தியர் 5:17 1 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்தை வாசிங்க. இல்லையா? ஏதோ ஒரு வசனம் தான் தவறாக இருக்கிறேன்னு நினைக்கிறேன். 5:17 இல்லையோ? இல்லை, கர்த்தரே ஆவியானவர், கர்த்தருடைய ஆவி எங்கேயோ அங்கே விடுதலை உண்டு. 2 கொரிந்தியர் 3:17. 2 கொரிந்தியர் 3:17. சரி, வாசிக்கலாம். 2 கொரிந்தியர் 3:17. கர்த்தரே ஆவியானவர், கர்த்தருடைய ஆவி எங்கேயோ அங்கே விடுதலையும் உண்டு. பார்த்தீங்களா? கர்த்தரே ஆவியானவர். ஆமென். 2 கொரிந்தியர் 3:17 மிக அருமையான வசனம். இங்கே நான் எதுக்காக இதை கோடிட்டு காமிக்கிறேன் அப்படின்னா, 3ஆம் அதிகாரம் 17ஆவது வசனமா? இப்போ கவனிங்க. கர்த்தரே ஆவியானவர். புரியுதா? இப்போ தேவ ஆவியானவர்னு பார்த்தோம். அடுத்து பரிசுத்த ஆவியானவர் தான். இவர் யாரு? கர்த்தர் தான் அந்த ஆவியானவர். கர்த்தரே ஆவியானவர், கர்த்தருடைய ஆவி எங்கேயோ அங்கே விடுதலை உண்டு. இப்போ இயேசு நமக்கு ஒரு வார்த்தை சொல்கிறார் பாருங்க. இந்த ஆவியானவரை குறித்து அவர் சொல்லும் பொழுது மத்தேயு சுவிசேஷம் 28ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம் 28:20 நான் உங்களுக்கு கட்டளையிட்ட யாவையும் அவர்கள் கைக்கொள்ளும்படி அவர்களுக்கு உபதேசம் பண்ணுங்க. இதோ உலகத்தின் முடிவு பரியந்தம்
சகல நாட்களிலும் நான் உங்களுடனே கூட இருக்கிறேன் என்றார். உலகத்தின் முடிவு பெறிந்த சகல நாட்களிலும் நான் உங்களுடனே கூட இருக்கிறேன் என்றார். ஆமென். அப்ப நமக்குள் இருக்கிறது யாரு? சொல்லுங்க பார்க்கலாம். இயேசு கிறிஸ்து தான், கர்த்தர் தான் ஆவியானவர். ஆமென். பிதாவின் ஆவியானவர், தேவ ஆவியானவர், பரிசுத்த ஆவியானவர் என்று நம்ம பார்த்தோம். ஆனால் இப்போ இயேசு சொல்றாரு, உலகத்தின் முடிவு பெரியந்தும் சகல நாட்களில் நான் உங்களுடனே கூட இருக்கிறேன். ஆமென். பாருங்க, அருமையாக சொல்றாரு, ஐ ஆம் வித் யூ ஆல்வேஸ் ஈவன் அன்டு த எண்ட் ஆஃப் த வேர்ல்டு. அப்போ உலகத்தின் முடிவு பெரியந்தும் ஐ ஆம் வித் யூ ஆல்வேஸ். அப்போ எப்பொழுதும் நான் உங்களோடு கூட இருக்கிறேன். அல்லேலூயா. அப்போ அவர் தான் ஆவியானவர். இயேசு வேறு நபர் என்று சொன்னால் தவறு செய்கிறீர்கள். அவர் பரிசுத்த ஆவியாக நமக்குள் வந்தார். அவர்தான் தேவ ஆவி, அவர்தான் பரிசுத்த தேவ பிதாவின் ஆவி. அவர் யாரு? இயேசு. நான் உங்களுடனே கூட இருக்கிறேன். எப்படி இருக்கிறார்? நமக்குள்ள பரிசுத்த ஆவியாக இருக்கிறாருங்க. ஆமென். அவர் நமக்குள்ள பரிசுத்த ஆவியாக இருக்கிறார் என்பதை நாம் கவனிக்க வேண்டும். அல்லேலூயா. பாருங்கள், இந்த ரகசியங்கள் புரியாமல் திருத்துவம் என்பது அதுதான் நம்முடைய தீர்க்கதரிசி சொல்றாரு. அது தவறான ஒரு போதகம் அப்படின்னு சொல்றார். அது ரோமாபுரியிலிருந்து வந்ததுன்னு சொல்றார். அது பெந்தெகோஸ்தேயரிடத்திலிருந்து வரல, பரிசுத்தாவின் அபிஷேகம் பெற்றவர்களிடத்தில் வரல. அது அஞ்ஞான ரோமாபுரியிலிருந்து உதயமாயிற்று. அதுதான் இன்று சபைகளிலே அதை பின்பற்றுகிறார்கள். அல்லேலூயா. அப்போ தேவன் மிக அருமையாக சொல்றார், நான் உலகத்தின் முடிவு பொருந்த சகல நாட்டிலும் நான் உங்களுடனே கூட இருக்கிறேன். பெந்தெகோஸ்தே நாளில் பரிசுத்த ஆவியை இறங்கி வந்தார் இல்லையா, அவர் இயேசு கிறிஸ்து தான். எத்தனை பேர்ட்ட நான் இந்த வசனத்தை கேட்டேன். இயேசு தானே நமக்குள்ளே இருக்கிறாரு. அவர் தானே பரிசுத்த ஆவியானவர், அவர் தானே பிதாவின் ஆவியானவர், அவர் தானே தேவ ஆவியானவர். அப்புறம் எப்படி நீங்கள் திருத்துவம் என்ற வார்த்தை எப்படி கொண்டு வர முடியும்? நல்லா கவனிங்க. அது அஞ்ஞான ரோமாபுரியின் உபதேசம் என்பதை பாருங்க. தீர்க்கதரிசி இன்னும் ஒருபடி மேலே போய் சொல்றாரு, அது பிசாசின் போதகம் அப்படின்னே சொல்றார். அல்லேலூயா. கவனிங்க அருமையான தேவனுடைய பிள்ளைகளை. ஆகையால் வேதத்தை நம்ம அருமையாக பார்க்குறோம். இப்போ பாருங்கள், ஒரு வார்த்தை இன்னும் ஒரு சில வசனங்களை பார்த்து இன்றைக்கு நாம் நிறைவு செய்ய போகிறோம். அப்போ தேவனுடைய வார்த்தை என்ன அப்படின்னா, அதே தேவன். இப்போ பாருங்கள், பைபிள் வசனத்தை சொல்லப்பட்டிருக்கிறது தேவன். அதாவது மார்க்கு 12:32 வசனத்தை வாசிப்போம். மார்க்கு 12:32. மார்க்கு சுவிசேஷம் 12ஆம் அதிகாரம் 32. சரிதான் போதகரே, நீர் சொன்னது சத்தியம். ஒரே தேவன் உண்டு, அவரை தவிர வேறொரு தேவன் இல்லை. பாத்தீங்களா? ஒரே தேவன் தான் உண்டு, அவரை தவிர வேறொரு தேவன் இல்லை. நல்லா கவனிக்கணும். அதே போன்று நாம் பார்க்கிறோம் 1 கொரிந்தியர் 8ஆம் அதிகாரம் 6வது வசனம். 1 கொரிந்தியர் 8:6 அதை நம்ம வாசிக்கலாம். பிதாவாகிய ஒரே தேவன் நமக்குண்டு, அவராலே சகலமும் உண்டாயிருக்கிறது. பாத்தீங்களா? எத்தனை தேவன் நமக்குண்டு? பிதாவாகிய ஒரே தேவன் நமக்குண்டு, அவராலே சகலமும் உண்டாயிருக்கிறது. சகலமும் அவர் மூலமா தான் உண்டாயிற்று. அவருக்கென்று நாமும் உண்டாயிருக்கிறோம். அவருக்கென்று நாமும் உண்டாயிருக்கிறோம். இயேசு கிறிஸ்து என்னும் ஒரே கர்த்தரும் நமக்குண்டு. இயேசு கிறிஸ்து என்னும் ஒரே கர்த்தரும் நமக்குண்டு. அவர் மூலமாய் சகலமும் உண்டாயிருக்கிறது. அவர் மூலமாய் நாமும் உண்டாயிருக்கிறோம். பாருங்க, மேல உள்ள வசனம் அவராலே, பிதாவாகிய தேவனாலே சகலமும் உண்டாயிருக்கிறது. அப்புறம் 2வது இயேசு கிறிஸ்து என்ன ஒரே கர்த்தர் உண்டு, அவர் மூலமாய் சகலமும் உண்டாயிருக்கிறது. ஆமென். இந்த 2 வார்த்தை நீ கவனிக்கணும். பட் டு அஸ் தேர் இஸ் பட் ஒன் காட் த ஃபாதர், ஆஃப் ஹூம் ஆர் ஆல் திங்ஸ் அண்ட் வி இன் ஹிம், and one Lord Jesus Christ, by whom are all things and we by him. இது 2 வருஷத்தில் ஒரே ஒரு வித்தியாசத்தை நீங்கள் பார்க்க முடியும். என்ன அப்படின்னா, பிதாவாகிய ஒரே தேவன் நமக்கு உண்டு, அவராலே சகலமும் உண்டாயிருக்கிறது. இந்த அவராலேங்கிற வார்த்தையை நீங்கள் கவனிக்கணும். ஆமென். அதே நேரத்தில்
இயேசு கிறிஸ்து என்னும் ஒரே கர்த்தர் நமக்குண்டு, அவர் மூலமாய், அங்கே அவராலேங்கிற வார்த்தை, இங்கு அவர் மூலமாய் அப்படின்னா என்ன அர்த்தம்? இயேசு யாரா இருக்கிறாரு? வார்த்தையாக இருக்கிறார். அப்படியானால் தேவன் தன்னிடத்திலிருந்து அந்த வார்த்தையும் தேவனை பிரிக்க முடியுமா? உங்களையும் வார்த்தையும் பிரிக்க முடியுமா? இல்லையா? உங்களுக்குள்ள வார்த்தை இருக்குது, எனக்குள்ள வார்த்தை இருக்குது. இந்த வார்த்தையை என்ன தனியாக பிரிக்க முடியுமா? இல்லை. வார்த்தை தான் நான் தான் அந்த வார்த்தை. அதே போல தேவன் தான் வார்த்தை தான் தேவன். அப்ப தேவன் எதை கொண்டு சிருஷ்டித்தார்? வார்த்தையை கொண்டு சிருஷ்டித்தார். பாருங்க, 2 பேதுரு 3ஆம் அதிகாரத்துக்கு நம்ம வருவோம். 2 பேதுரு 3 அங்கு இருக்கும். 2 பேதுரு தானே? ஐந்தாம் வசனம். 2 பேதுரு 3:5. பூர்வ காலத்தில் தேவனுடைய வார்த்தையினாலே வானங்களும் பார்த்தீங்களா? ஜலத்தினின்று தோன்றி. பூர்வ காலத்தில் தேவனுடைய வார்த்தையினாலே, அந்த வார்த்தை தான் மாம்சமான பொழுது இயேசு கிறிஸ்து. வார்த்தை மாம்சமானது, அப்பொழுது அது இயேசு கிறிஸ்து. அப்படியானால் தேவன் தம்முடைய வார்த்தையை கொண்டு சிருஷ்டித்தார், அல்லது தேவன் இயேசுவை கொண்டு சிருஷ்டித்தார் என்று, இயேசு கிறிஸ்துவை கொண்டு சிருஷ்டித்தார் என்று சொல்லலாம். ஏன்னா அவர் மனிதனாக வர்றதுக்கு முன்பாக வார்த்தையாக இருந்தார். அதனால் தேவனுடைய வார்த்தையினாலே வானங்களும் உலகத்தினின்று தோன்றி ஜலத்தினாலே நிலை கொண்டிருக்கிற பூமி உண்டானது என்பதையும், அப்பொழுது இருந்த ஜலப்பிரளயத்தினாலே அழிந்ததனையும் மனதார அறியாமல் இருக்கிறார்கள். இப்பொழுது இருக்கிற வானங்களும் பூமியும், அப்பொழுது இருந்த வானம் அப்படின்னா நோவா காலத்துக்கு முன்னால் இருந்தது. நோவா காலத்துக்கு முன்னால் இருந்த பூமி அழிக்கப்பட்டது. அப்புறம் ஒரு புதிய வானம் வந்தது. புதிய வானம் என்பது என்ன? அதே பூமி தான். அதில் உள்ள கிரியைகள், பாவங்கள் எல்லாமே என்ன செய்யப்பட்டது? அழிக்கப்பட்டது. அதன் பிற்பாடு அதே பூமி தண்ணீரினால் என்ன செய்யப்பட்டது? சுத்திகரிக்கப்பட்டது. அது ஒரு புதிய பூமியாக இருக்கிறது. அதைத்தான் இப்பொழுது இருக்கிற வானம். அப்படியே நோவா காலத்துக்கு முன்பிருந்த அந்த வானமும் பூமியும், நோவா காலத்துக்கு பின்பிருந்த அந்த வானம் பூமியும், என்ன ஒரு காலம் வரப்போகுது. தேவன் அக்கினினாலே இந்த பூமியை என்ன செய்ய போகிறார்? சுத்திகரித்து புதிய வானத்தை அவர் கொண்டு வர போகிறார். அல்லேலூயா. அங்கு தான் 1000 வருஷ அரசாட்சி நடைபெறும். ஆகையால் இப்பொழுது இருக்கிற வானங்களும் பூமியும் அந்த வார்த்தையினாலே அக்கினிக்கு இரையாக வைக்கப்பட்டு தேவபக்தி இல்லாதவர்கள் நியாயந்திருக்கப்பட்டு அழிந்து போகும் நாள் வரைக்கும் காக்கப்பட்டிருக்கிறது. இல்லையா? நம்ம ஏற்கனவே பிரசவம் பண்ணியிருக்கோம். தேவன் இந்த பூமியை தண்ணீரினால் சுத்திகரித்தார், பின்பு அவருடைய வெளியேறப்பட்ட இரத்தத்தை சிந்தி சுத்திகரித்தார். 3வது அக்கினியினாலே என்ன செய்கிறாரு? அது சுத்திகரிக்கிறார். ஆமென். சரி, இப்போ கவனிங்க. அப்போ வார்த்தை என்பது என்ன அப்படின்னா அது இயேசு கிறிஸ்துவாகத்தான் இருக்கிறது. வேறு எதையும் நீங்கள் கொண்டு வர முடியாது. சரி, இந்த வார்த்தை மாம்சமானதுன்னு சொல்கிறோம் இல்லையா? இப்போ ரோமர் 9ஆம் அதிகாரம் 5வது வசனத்தை வாசிக்கலாம். ரோமர் 9:5. ரோமர் 9:5 வசனம். மாம்சத்தின்படி கிறிஸ்துவும் அவர்களில் பிறந்தாரே, இவர் என்றென்றைக்கும் ஸ்தோத்திரிக்கப்பட்ட சர்வத்திற்கும் மேலான தேவன். பாருங்க, பிதாக்கள் அவர்களுடையவர்களே. பிதாக்கள் என்றால் ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு இல்லையா? அப்போ தாவீதின் சந்ததியில் இல்லையா? மத்திய 1ஆம் அதிகாரத்தில் ஆரம்பத்தில் இருக்கும் இல்லையா? ஆபிரகாமின் குமாரனான தாவீதின் குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் வம்ச வரலாறு. அப்போ இந்த பிதாக்கள் அவர்களுடையவரே, மாம்சத்தின்படி கிறிஸ்து அவர்களில் பிறந்தாரே. பார்த்தீங்களா? மாம்சத்தின்படி கிறிஸ்து அவர்களில் பிறந்தாரே. இவர் யாருன்னு பாருங்க. இவர் என்றென்றைக்கும் ஸ்தோத்திரிக்கப்பட்ட சர்வத்திற்கும் மேலான தேவன். சர்வத்திற்கும் மேலான தேவன். ஆமென். திருத்துவத்தில் 2வது நபராம் இயேசு. முதல் நபர் பிதா, 2வது நபர் யாரு?
இயேசு, மூன்றாவது நபர் பரிசுத்த ஆவி என்று திரித்துவம் என்ற ஒரு கொள்கையை இன்றைக்கு எல்லா கிறிஸ்தவ ஸ்தாபனங்களிலும் காணப்படுகிறது. அது முற்றிலும் தவறான ஒரு போதகம். ஆமென். பாருங்க, பிதாக்கள் அவர்களுடைய மாம்சத்தின்படி கிறிஸ்துவ அவர்கள் பிறந்தாரே, அந்த கிறிஸ்துவுக்கு தான் என்ன பெயர் வச்சாங்க? இயேசு என்று பெயர் வைத்தார்கள். அவள் ஒரு குமாரனை பெறுவாள், அவருக்கு இயேசு என்று பெயரிடுவார்கள். ஆனால் பிறந்தது யாரு? கிறிஸ்து. இஸ்ரவேல் ஜனங்களை பகலில் மேகஸ்தம்பத்திலும் இரவில் அக்னி ஸ்தம்பலும் வழிநடத்தி சென்றவர் கிறிஸ்துவே என்று 1 கொரிந்தியர் 10ஆம் அதிகாரத்திலே நாம் வாசிக்க முடியும். மோசே தெளிவாக பேசுகிறார். அல்லேலூயா. ஆகையால் பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, மாம்சத்தின்படி கிறிஸ்துவ அவர்களில் பிறந்தாரே, மாம்சத்தின்படி கிறிஸ்தவர்களில் பிறந்தாரே அப்படின்னா இன்று கர்த்தராகிய கிறிஸ்து என்னும் இரட்சகர் தாவீதின் ஊரில் பிறந்திருக்கிறார். லூக்கா 2:11. கர்த்தராகிய கிறிஸ்து தான் பிறந்திருக்கிறார். அப்போ மாம்சத்தின்படி கிறிஸ்து தான் பிறந்தார். ஆனால் அவருக்கு இயேசு என்று பெயர் வைத்தார்கள். ஆகையால் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து என்னும் பெயர் தேவனுக்கு உண்டாயிற்று. யாராவது நம்மிடத்தில் கேட்குறாங்க, உங்கள் தேவனுடைய பெயர் என்ன? என் தேவன் பெயர் பிதா. அப்படியே சொல்லுவீங்க? அப்படி தேவன் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துன்னு சொல்லணும். பிறக்கும் பொழுது அவர் கிறிஸ்து, இஸ்ரவேல் ஜனங்களை வழிநடத்தும் பொழுது அவர் கிறிஸ்து, அவர் கன்மலையாக இருந்த பொழுது யெகோவாகிய கன்மலை நித்திய கன்மலையாக இருந்தவர் கிறிஸ்து. ஆனால் மாம்சத்தின்படி பிறக்கும் பொழுது அவர் கிறிஸ்துவாக இருந்தாலும் இயேசு என்ற பெயர் வைத்தார்கள். அதனால் அவருடைய தேவனுடைய பெயர் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. ஏன் இந்த சபைக்கு நம்ம கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மைமின் சபைன்னு பெயர் வச்சுருக்கோம்? யாராவது சொல்லியா? இல்லை வேத பாடசாலையில் போய் நம்ம கற்றுக்கொண்டதா? இல்லை, அது தேவனுடைய வார்த்தை. அது மத்தேயு 16:18. இந்த கல்லின் மேல் என் சபையை கட்டுவேன். அவருடைய சபைக்கு அவருடைய பெயர் தான். அவர் எபேசியர் 5:27 கரை திரை பிழையற்றது முதலானவைகளும் பிழையற்றதுமான மகிமையுள்ள சபையாக கர்த்தர் எனக்கு வெளிப்படுத்தி தான் அந்த சபை பெயர் வச்சிருக்கு. ஆமேன். ஆனால் ஒரு சகோதரி சொன்னாங்க, இன்றைக்கி பிரன்காம் கூடாரன்னு தான் இருக்குது, அல்லனா ஸ்டீபன் கூடாரன்னு வைங்கன்னாங்க. ஆனால் பாருங்க, கொஞ்ச நாளில் கர்த்தரை வந்து அம்மாவை எடுத்துட்டாங்க. நீங்கள் தேவனோடு விளையாட முடியாது. தேவனுடைய வெளிப்பாட்டின் அடிப்படையிலே, வார்த்தையின் அடிப்படையில் தான் நாம் இந்த சர்ச்சுக்கே பேர் வச்சுருக்கோம். ஆமேன். இது என்ன வித்தியாசமாக இருக்குன்னு சொல்லுவாங்க. இருக்குங்க பைபிளில். ஆமேன். அது மத்தேயு 16:18 எபேசியர் 5:27. இந்த 2 வசனத்தின் அடிப்படையில் கர்த்தர் அடியனுக்கு வெளிப்படுத்தினதை வச்சு தான் நான் யாரையும் பின்பற்றலை. நாம் எப்பொழுதும் யார் நம்மை வழிநடத்துகிறார்? பரிசுத்த ஆவியானவர். சரி, அதை விடுவோம். நாம் முடிக்கக்கூடிய நேரம் வந்துட்டது. இன்னும் நிறைய வசனங்களை நான் வைத்திருக்கிறேன். ஆகையால் பிரியமானவர்களே, மாம்சத்தின்படி கிறிஸ்து அவர்கள் பிறந்தாரே, இவர் என்றென்றைக்கும் ஸ்தோத்தரிக்கப்பட்ட. பாருங்க, ஹூஸ் ஆர் த ஃபாதர்ஸ் and of whom as concerning the flesh Christ came, who is over all, God blessed forever, amen. அவர் யாருங்க? சோத்திரிக்கப்பட்ட, என்றென்றைக்கும் சோத்திரிக்கப்பட்ட, சர்வத்திற்கு மேலான தேவன். என்ன அர்த்தம்? ஆபிரகாம் எந்த தேவனை ஸ்தோத்தரித்தாரா? இதே இயேசு கிறிஸ்துவ தான் ஸ்தோத்தரித்தார். ஆனால் அன்றைக்கு இயேசுங்கிற பெயர் நமக்கு தெரியாது. ஆமென். அல்லேலூயா. ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு போன்ற முற்பிதாக்கள் அத்தனை பேரும் இயேசு கிறிஸ்துவை தான் ஆராதித்தாங்க. ஏன் ஒரு வார்த்தை ஆண்டவர் சொல்றார் பாருங்க, ஆபிரகாம் என்னுடைய நாளை காண ஆசையா இருந்தான், கண்டு களி கூர்ந்தான். உனக்கு இன்னும் 50 வயதாகவில்லையே, நீ ஆபிரகாமை கண்டாயோ? அது யோவான் 8ஆம் அதிகாரம் 56 வசனத்திலிருந்து அங்கு 58 வசனம் வரைக்கும் நீங்கள் குறித்து கொள்ளுங்க. ஆமேன். வேணும்னா நான் அதை கொஞ்சம் எடுத்து காமிச்சிருந்தேன். நான் 2 வசனத்தை சொல்லி நான் கரெக்டாக 8 மணிக்கு நான் முடிச்சிடுவேன் இல்லையா? யோவான் 8:56. பிதாவாகிய ஆபிரகாம் என்னுடைய நாளை காண ஆசையா பாருங்க, இருந்தான். உங்கள் பிதாவாகிய ஆபிரகாம் என்னுடைய நாளை காண ஆசையா இருந்தான். யாருடைய நாள? யாருடைய நாள? இயேசு கிறிஸ்துவின் நாள. சொல்றது யாரு? இயேசு தானே சொல்றாரு. என்னுடைய நாளை காண ஆசையா இருந்தான்.
இயேசு கிறிஸ்துனுடைய நாளை காண ஆசையாக இருந்தான். என்ன செய்தானா? கண்டு களி கூர்ந்தான். கண்டு களி கூர்ந்தான். எப்பொழுது ஆபிரகாம் இயேசு கிறிஸ்துவை பார்த்தான்? மாம்ரே சமூகமிலே பகலின் உஷ்டமான வேளையிலே ஆபிரகாம் தன் கண்களை ஏறெடுத்து பார்க்கும் பொழுது அவர் என்ன செய்தார்? 2 தூதர்களோடு கூட அங்கே அவர் சென்றார். ஆபிரகாம் அவரை ஆண்டவரே என்று அழைத்தான். ஆனால் மூல எபிரேய பாஷையில் எலோகிம் என்ற அர்த்தம், தன்னில் தானே ஜீவனுடையவர் என்ற அர்த்தம். அப்போ ஆபிரகாம் இயேசுவை காண ஆசையாக இருந்தான், என்னுடைய நாளை காண ஆசையாக இருந்தான், கண்டு களி கூர்ந்தான். அல்லேலூயா. அப்பொழுது யூதர்கள் அவரை நோக்கி, உனக்கு இன்னும் 50 வயதாகவில்லையே, நீ ஆபிரகாமை கண்டாயோ என்றார்கள். அதற்கு இயேசு என்ன சொல்றார் பாருங்க, ஆபிரகாம் உண்டாகிறதற்கு முன்னமே நான் இருக்கிறேன் என்று. இங்க தான் இருக்கு விஷயம். Jesus said unto them, verily, verily, I say unto you, before Abraham was I am. ஆபிரகாம் உண்டாவதற்கு முன்பாகவே, ஆபிரகாம் பிறப்பதற்கு முன்பாகவே நான் இருக்கிறேன். அல்லேலூயா. அப்போ ஆபிரகாம் உண்டாகுவதற்கு இவர் என்னவா இருந்தார்? தேவனாத்தான் இருந்தார். ஆனால் என்ன பெயர் வைக்கல? இயேசுங்கிற பெயர் வைக்கவில்லை. ஆமென். இயேசுங்கிற பெயர் புதிய ஏற்பாட்டில் பரலோகத்திலிருந்து ஒரு தூதன் கொண்டு கொடுக்கிறார். அதனால் ஆனால் இயேசு சொல்லும்போது என்னுடைய நாளைத்தான் அவன் கண்டான்ங்கிறார். இங்கே தான் நான் ஒரு காரியத்தை கவனிக்கணும். இயேசு பூமியில் வரும்போது என்ன சரீரத்தில் வந்தார்? மாம்ச சரீரத்தில் வந்தார். ஆனால் ஆபிரகாம் முன்பாக அவர் என்ன சரீரத்தில் போயிருந்தார்? ஆவிக்குரிய சரீரம். இயேசு உயிர்த்தெழுந்த பிற்பாடு தான் மகிமையின் சரீரத்தில் போகிறார். ஏன்னா ஆவிக்குரிய சரீரத்தில் அங்கே செல்லுதார் இல்லது மகிமைக்குரிய சரீரம், இந்த ரெண்டுலேயும் கொஞ்சம் கன்ஃபியூஷன்ஸ் இருக்கும் நமக்கு. சில பேர் அதை குழப்பிடுவாங்க. அலில் சாப்பிட்டார் ஒருவேளை அது மகிமின் சரீரமா இல்லை ஆவிக்குரிய சரீரமா? ஆனால் தீர்க்கதரிசி அதை தான் சொல்கிறாரு, அவர் எலோகியும் தேவன் அப்படின்னு சொல்கிறார். ஆமென். ஒரு மனித ரூபத்திலே தோன்றினார். நீ சொல்கிற மாதிரி அவர் சாப்பிட்டார், ஆனால் ஆவிக்குரிய சரீரத்தில் சாப்பிட முடியாது அப்படின்னு சொன்னோம்னா மகிமையின் சரீரம், இயேசு கிறிஸ்துனுடைய சரீரம் உயிர்த்தெழுந்த பிற்பாடு என்ன செய்யப்பட்டது? மகிமைப்படுத்தப்பட்டது. அப்படியானாலும் அவர் மகிமையின் சரீரத்தில் என்ன செய்திருக்கலாம்? ஆபிரகாமுக்கு தன்னை வெளிப்படுத்தியிருக்கலாம். ஆனால் இந்த சரீரம் அல்ல, மரியாளுடைய கர்ப்பத்தில் பிறந்த இந்த சரீரம் கிடையாது. அதனால தான் தீர்க்கதரிசி ஒரு செய்தியை சொல்கிறார், இந்த இயேசு அல்ல, ஆபிரகாம் கண்டது இந்த இயேசு அல்ல அப்படிங்கிறார். நானே ஷாக் ஆகிட்டேன், என்னடா அது பைபிளில் இப்படி இருக்குது, ஆபிரகாம் கண்டது இந்த இயேசு அல்லன்னு சொல்கிறாருன்னா. அப்புறம் தான் ஆவியானவர் எனக்கு வெளிப்படுத்தினார், இது மாம்ச சரீரம், இது சிருஷ்டிக்கப்பட்ட சரீரம். மரியாளுடைய கர்ப்பத்தில் ஜீவ அணுவையும் கருமுட்டையும் இணைத்து சிருஷ்டிக்கப்பட்ட ஒரு சரீரம். ஆனால் அது அப்படி இல்லை, அது தேவனுடைய மகிமையின் ஒரு சரீரமாக இருக்கிறது. அந்த சரீரத்தில், மகிமையின் சரீரத்தில் நாம் சாப்பிட முடியும், ஆவிக்குரிய சரீரத்தில் நாம் சாப்பிட முடியாது. தேவன் அப்படியாக 3 சரீரத்திலையும் தன்னை வெளிப்படுத்துகிறதை பார்க்கிறோம். அப்படியானால் ஆபிரகாமுடைய வீட்டிற்கு வந்தது மகிமையின் சரீரம் என்று தான் நான் விசுவாசிக்கிறேன். அதற்கு ஏதாவது கோட்ஸ் இருந்ததுன்னா நான் உங்களுக்கு கொடுக்குறேன். ஏன்னா அந்த மகிமையின் சரீரத்தில் தான் இயேசு உயிர்த்தெழுந்த பிற்பாடும் மகிமையின் சரீரத்தில் இருக்கிறார். அந்த மகிமையின் சரீரத்தில் அவர் சாப்பிடலாம். தீர்க்கதரிசி என்ன சொல்கிறாருன்னா, அந்த 1000 வருஷ அரசாட்சிக்கு வரும்போது நாம் புசிக்கக்கூடிய ஒரு சரீரத்தை பெற்றுக்கொள்வோங்கிறார். அப்போ 1000 வருஷ அரசாட்சியில் என்ன இருக்கும்? அங்கே நாம் சாப்பிட முடியுங்கிறார். அது மகிமையின் சரீரமாக இருக்கும். ஆனால் இப்பொழுது நாம் என்ன செய்வோம்? மரித்து போய்விட்டால் அவர்கள் ஆவிக்குரிய ஒரு சரீரத்தில் தான் இருப்பாங்க. இல்லை, எடுத்துக்கொள்ளப்படுதலுக்கு முன்பாக மரித்த பரிசுத்தவான்கள் எல்லாரும் என்ன சரீரத்தில் இருப்பாங்க? ஆவிக்குரிய சரீரத்தில் தான் இருப்பாங்க. ஒரு நாள் அவர்கள் அந்த மகிமையின் சரீரத்தை பெற்றுக்கொள்வார்கள். சரிதானா? சரி, இப்பொழுது நாம் முடிப்போம் பிரியமானவர்களே. ஆகையால் இது அவர்களால் ஏற்றுக்கொள்ள முடியாது. கடைசியாக ஒரே ஒரு வசனம், 1 தீமோத்தேயு 3:16. 1 தீமோத்தேயு 3:16 இந்த ஒரே ஒரு வசனத்தை வாசிப்போம். 1 தீமோத்தேயு 3:16 வசனத்தை சீக்கிரமா. அன்றியும் தேவ பக்திக்குரிய ரகசியமானது யாவரும் ஒப்புக்கொள்கிறபடியே மகா மேன்மையுள்ளது. தேவன் மாம்சத்திலே வெளிப்பட்டார், ஆவியிலே நீதி உள்ளவர் என்று விளங்கப்பட்டார், தேவ தூதர்களால் காணப்பட்டார், புறஜாதிகளிடத்தில் பிரசங்கிக்கப்பட்டார்,
உலகத்திலே விசுவாசிக்கப்பட்டார், மகிமையிலே ஏறெடுத்து கொள்ளப்பட்டார். இது யாரை குறிக்கிறது? இயேசு கிறிஸ்து, கர்த்தராக இயேசு கிறிஸ்துவையும் குறிக்கிறது. ஆனால் இங்கே என்ன எழுதியிருக்குன்னு பாருங்க. அண்ட் வித்தவுட், அதுக்கு பிறகு நான் முகசம், God was manifest in the flesh. தேவன் மாம்சத்தில் தன்னை வெளிப்படுத்தினார். அப்போ தேவன் மாம்சத்தில் வெளிப்பட்டார். பார்த்துங்க, இது தேவ பக்திக்குரிய ரகசியம். தேவன் மாம்சத்தில் வெளிப்பட்டார். அல்லேலூயா. அந்த எந்த மாம்சம்? மரியாளுடைய கர்ப்பத்தில் சிருஷ்டிக்கப்பட்ட அந்த மாம்ச சரீரத்தில் தேவன் தன்னை வெளிப்படுத்தினார். அல்லேலூயா. பாருங்க, தேவன் மாம்சத்தில் வெளிப்பட்டார், ஆவியிலே நீதி உள்ளவர் என்று விளங்கப்பட்டார், தேவ தூதர்களால் காணப்பட்டார், பிரஜாதிகளிடத்தில் பிரசங்கிக்கப்பட்டார், உலகத்திலே விசுவாசிக்கப்பட்டார், மகிமையிலே ஏறெடுத்து கொள்ளப்பட்டார். அல்லேலூயா. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நாம் யாவரும் எழுந்து ஜெபிப்போம். இன்றோடு நாம் இன்றைய வேத பாடத்தை நாம் முடித்துக் கொள்வோம். அடுத்த வாரம் மீண்டும் நாம் சந்திப்போம். ஜெபிக்கலாம், எல்லாரும் ஜெபிக்கலாம். அன்பின் பரலோக பிதாவே, உம்மை நன்றியோடு உம்மை துதிக்கிறோம், சோதரிக்கிறோம். கர்த்தாவே, ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த அருமையான ஆண்டவரே இரவு வேளையிலும் ஆண்டவரே இந்த நல்ல நேரத்தை எங்களுக்கு ஆசீர்வதித்து கொடுத்தீர், அதற்காக நன்றி செலுத்துகிறோம். நாம் கர்த்தாவே ஆண்டவரே, தேவனை பற்றின அறிவில் வளருங்கள் என்று வேத வார்த்தை சொல்லுகிறபடி ஆண்டவரே இந்த ஒரே தேவன் தான் உண்டு என்பதை மிக அருமையாக வெளிப்படுத்தி கொடுத்தீர். ஒரே ஆவியானவர், ஒரே தேவன் என்பதை நாங்கள் பார்த்தோம். ஆகையால் அந்த திருத்துவம் என்ற போதகம் முற்றிலும் அஞ்ஞான மார்க்கத்திலிருந்து வந்தது என்பதை நாங்கள் கவனிக்கிறோம். ஆகையால் எங்கள் தேவன் ஒரே ஒருவர், அவர் எல்லார் மேலும் அக்னியாக இருந்தீர், எல்லாரோடும் மனிதனாக மாம்சத்தில் இருந்தீர், எல்லாருக்குள்ளும் பரிசுத்த ஆவியாக உலகத்தின் முடிவு பெறுந்த சகல நாட்களில் உங்களோடு கூட இருக்கிறேன் என்று சொன்னீர். ஆண்டவரே, அவனமாக இந்த வேத சத்தியங்களை அறிந்து கொள்ளும்படியாக நீர் தந்த கிருபைக்காக சோதரம். அந்த ஆண்டவரே, இந்த வேத பாடத்தில், இந்த பைபிள் ஸ்டடியில் கலந்து கொண்ட அருமையான சகோதர சகோதரிகள் ஒவ்வொருவரின் தேவன் ஆசீர்வதிக்க வேண்டுமா ஜெபிக்கிறோம். இந்த செய்தியானது யூடியூப் மூலமாக, முகநூல் வழியாக அநேக ஆத்துமாக்களை சென்று அடைந்து அவர்கள் தெளிவடைந்து தேவனை ஆராதிக்க தேவன் உதவி செய்ய வேண்டுமா ஜெபிக்கிறோப்பா. நீரே பொறுப்படுத்த வழிநடத்தும் ஆசீர்வதியும். சகல துதி கன மகிமை யாவற்றையும் உமக்கு செலுத்துகிறோம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் கேட்கிறோம் பிதாவே, ஆமென். என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரம். என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் தேவனுடைய அன்பும் பரிசுத்தாவினுடைய ஐக்கியமும் சந்தோஷமும் சமாதானமும் சுகமும் பலமும் ஆசீர்வாதங்களும் நம் அனைவரோடும் நம் குடும்பத்தார் அனைவரோடும் என்று சதா காலம் நிலைத்திருப்பதாக. அல்லேலூயா. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. God bless you. God bless you.